வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு நம்ம இந்த 8 மணி சீரிஸ்ல பார்க்க போறது பெங்குவின் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2. எபிசோட் நம்பர் 1 நம்ம கிளீனா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். மறக்காம செக் அவுட் பண்றேங்க. உள்ள ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எபிசோட் 2 ஓட பிரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் சீனே இந்த வாட்டி சோஃபியா கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சோஃபியாவை பார்க்க ஆல்பர்ட்டோ ஆர்கம் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கான். இதே மாதிரி தான் ப்ரீவியஸா தி பேட்மேன் மூவில ரிட்லரை பார்க்க நம்ம பேட்மேனும் வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஆல்பர்ட்டோவை பார்த்தா நம்ம சோஃபியா ஒரு வழியாக என்னை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டியானுங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் கை வைக்க ஆல்பர்ட்டோவும் அந்த இடத்துல கண்ணாடியில் கை வச்சிருப்பான். அந்த இடத்துல ஆல்பர்ட்டோட சுண்டு வரல கட்டாய இருக்கிறத பார்த்தா சோஃபியா கண்ணெதிர்க்கு யாரோ ஒருத்தர் ஆல்பர்ட்டோவை பின்னாடி இருந்து கன்னு வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதை பார்த்த சோஃபியா அங்கே பயங்கரமாக கதறியிருப்பா. பட் இது எல்லாமே சோஃபியா மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்க செக் பண்ணுறதுக்காக நம்ம ஜூலியன் ரஷ் அவளை ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜூலியன் ரஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கம் அசைலமில் வேலை செய்கிற ஒரு சைக்காட்டிஸ்டாக காமிச்சிக்கிறாங்க. காமிக் புக்கில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த சீரீஸ்க்காகவே விக்டர் மாதிரியே புதுசாக ஒரு கேரக்டர் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஹிப்னோடைஸ்லேருந்து வெளியில் வந்து சோஃபியாவை ஜூலியன் ரஷ் காம் டவுன் பண்ணி நீ என்ன பார்த்தனுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சோஃபியா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. கட் பண்ணால் நம்ம சால்வட்டோன் மெரோனியை பார்த்து பேசுறதுக்காக பிளாக் கேட்டுக்கு போயிருக்காரு. அங்கே சால்வட்டோன் மெரோனியோட ஒய்ஃபும் சன்னோடு இருந்திருப்பாங்க, நதியா மெரோனி அண்ட் தாஜ் மெரோனி. அவங்க ரெண்டு பேரை பார்த்து நம்ம சாரிப்பா ஃபேமிலி பார்ட்டி டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க இதுக்கு நம்ம மெரோனி நீ பண்ண கொலைப்பள்ளியை தூக்கி என் மேலே போட்டு என் ஃபேமிலி பார்ட்டியை மட்டும் இல்லை என் ஃபேமிலியே இந்த பிரச்சனையில் இழுத்துட்டு வந்து விட்டுக்கிற அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தால் என்ன ஸ்ட்ரீட் மறுபடியும் உங்களை பற்றி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் யாரால? நான் உங்கள் மேலே போட்ட அந்த ஒரு கொலைப்பள்ளியால் தான் அப்படின்னு நம்ம மெரோனியை பார்த்து சொல்ல இதை கேட்டு கடுப்பான மெரோனி நான் நினச்சேன்னா உன் பேரை அந்த ஃபால்கோன் ஃபேமிலி கிட்ட சொல்லி உன்னை கண்டதுனமாக வெட்டுறதை வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம மிரட்ட அதுக்கு நம்ம நீ அதெல்லாம் செய்யாமல் நான் கொடுத்த ரிங்கை மட்டும் போட்டுட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீ ட்ராப்ஸை கண்ட்ரோல் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம மெரோனி கிட்ட சொல்ல அந்த இடத்துல மெரோனிக்கு வேறு வழி இல்லாதனால ஹெல்ப் பண்ண எட்வர்டுங்கிறவனை இன்வால்வ் பண்ணுறாரு. அவங்ககிட்ட மொத்த பிளானே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு ராபின் வில்லுக்கு ட்ராப்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கிளம்புறாரு. பட் அன்றைக்கி நைட் நம்ம ஃபீமா ட்ரக்குக்கு பின்னாடி வர காரில் தான் வந்திருக்கணும். பட் நம்ம ஆஸோட பிளானை கெடுக்கிறதுக்கு நம்ம ஜானி வீட்டி இது உன்னோட ஆப்ரேஷன் தானே, அப்போ நீ தான் அந்த ஃபீமா ட்ரக்கில் வரணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஆஸ்க்கும் வேறு வழி இல்லாமல் ஃபீமா ட்ரக்கில் வந்திருப்பார். அந்த ட்ரக்கில் நம்ம மெரோனி கேங் எந்த டைமிங்கில் இந்த ட்ரக்கை ஹைஜெக் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியும். பிகாஸ் அவர் தான் அந்த பிளானே போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ ஃப்ரண்ட் சீட்லேருந்து பேக் சீட்டுக்கு மூவ் ஆகிருப்பார். கரெக்டாக அதே டைமிங்கில் தான் மெரோனி கேங்ஸும் அந்த ஃபீமா ட்ரக்கை ஹைஜெக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பின்னாடி இந்த ரெண்டு பேரை நம்ம போட்டு தள்ளியிருப்பாரு. தென் எர்வர்ட் ஃபீமா ட்ரக்கை ஓப்பன் பண்ணி வர அந்த டைமிங்கில் டிரைவரும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருப்பான். ஸோ ரெண்டு பேருமே சுட்டுக்கிட்டு விழுந்திருப்பாங்க. நடுவில் இருந்த நம்ம ஃபால்கோன் ஃபேமிலிக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்ட்டு கெஸ்டியோவை சுட வந்தவனை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. கட் பண்ணால் ஹைஜாக்லேருந்து தப்பிச்ச எல்லாருமே மேன்ஷனில் அசம்பிள் ஆகிருக்காங்க. தென் ஒருத்தரும் அங்கே என்ன நடந்துங்கிறத பற்றி பேசினுக்கிற அதே டைமிங்கில் சோஃபியா ஃபால்கோனும் உள்ளே வந்திருப்பா. சோஃபியாவை ஃபால்கோன் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். பட் சோஃபியாவை அந்த இடத்துல யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால கடுப்பான சோஃபியா அங்கேருந்து மீட்டிங் ஆளுக்குள்ளே வந்திருப்பா. அங்கே எல்லாருமே ஹைஜாக்கால நடந்த லாஸை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பட் சோஃபியா மட்டும் எப்படி மெரோனி ஃபேமிலிக்கு நம்ம இன்னைக்கு தான் ஷிஃப்ட் பண்ண போறோங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுத்திருப்பா. பட் அந்த இடத்துல எல்லாருமே சோஃபியாவை பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துல மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. தென் லூகா ஃபால்கன் சோஃபியாவை தனியாக கூப்பிட்டு நாளைக்கு உன்னோட பிரதரோட ஃபியூனரல் இருக்கு, நீ அதை மட்டும் பாரு, பிஸ்னஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டேரெக்டாக சோஃபியா கிட்ட சொல்ல கடுப்பான சோஃபியா அங்கேருந்து வெளியில் வந்திருப்பான். அந்த இடத்துல நம்ம சோஃபியாவுக்கு நம்ம மேலே எப்படியா நம்பிக்கை வரக்கணும்ட்டு உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இந்த இடத்துல பாஸாக இருந்துக்கணும். பட் இந்த 3 பேருமே கண்டிப்பாக ஒன்றும் பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அதனால ஆல்பர்ட்டை சொன்ன அந்த ட்ரக்கை காத்தமில் ஷிஃப்ட் பண்ணி காத்தமாக கண்ட்ரோல் எடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல இதை கேட்ட சோஃபியா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அங்கேருந்து கிளம்பியிருப்பா. கட் பண்ணால் நம்ம விக்டர் கிட்ட அன்றைக்கி மீட்டிங்கில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துல விக்டர் கம்பியில் ஒட்டி இருக்கிற மிஸ்ஸிங் போஸ்டர்ஸை பார்த்து அங்கேயே நின்றுறான். பிகாஸ் அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸில் எல்லாமே ஃப்ளட்டில் காணாமல் போனவங்களோட ஃபோட்டோஸ் தான் இருந்திருக்கும். நம்ம விக்டரோட ஃபேமிலியும் ஃப்ளட்டில் தான் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துல விக்டர் நின்றுறான். தென் நம்ம ஆஸோட வீட்டில் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போது விக்டர் கிட்ட நம்ம அவர் சின்ன வயசில் வேலை செஞ்சிருந்த ப்ளூ ஹாரான் கிளப்பில் தான் கார்மன் ஃபால்கோன் ஹேங் அவுட் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே பின்சி ரோலுங்கிற ஒருத்தர் நம்ம ஓட வேலை பிடிச்சதுனால நம்ம பர்சனல் டிரைவராக ஜாயின் பண்ணிக்க கேட்டிருக்கான். பட் பிரச்சனை என்ன, நம்ம கார் ஓட்டவே தெரியாது. ஸோ மண்டேக்கு கார் டிரைவராக ஜாயின் ஆக வேண்டிய வேலைக்கு ஃப்ரைடேவே ஒரு காரை திருடி ஈஸ்ட் சைடில் ஒரு ரிவர் பக்கத்தில் ஓட்ட கற்றுக்கிட்டு தென் மண்டே அப்போ கரெக்டாக டிரைவராக ஜாயின் ஆகியிருக்காரு. தென் பின்சி ரோல்ஸ் கார்மன் ஃபால்கனோட ஏதோ பிரச்சனையானதில் கார்மன் பின்சி ரோலை போட்டு தள்ளிட்டு நம்ம மட்டும் கூட சேர்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் நம்ம கார்மனோட நம்ம சேர்ந்ததான் நம்ம விக்டர் கிட்ட சொல்ல நம்ம விக்டருக்கு அந்த இடத்துல ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். பிகாஸ் விக்டருக்கு இந்த மாதிரியான வேலை செய்யறதுக்குலாம் விருப்பமே இல்லை. ஜஸ்ட் கிட்ட இருந்து சர்வே ஆகிறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு நிற்கிறான். அதனால தான் அவனோட ஃபேஸ் அந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கும்.
தென் சோஃபியா கண்டிப்பாக அந்த 3 பேருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அதனால் அந்த கருப்பாடை நானே கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஒரு பாருக்கு போயிட்டு இருக்கா. போகிற கார் ரேடியோவில் ஹேங்மேன் இப்போ வெளியில் வந்துட்டா, அவள் இதுக்கு முன்னாடி 7 பொண்ணுங்களை தூக்கு மாட்டி கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சோஃபியா அந்த மாதிரி எந்த கொலையும் பண்ணியிருக்க மாட்டா. அப்போ உண்மையான ஹேங்மேன் யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம எபிசோட் 4ல பார்ப்போம். பார்க்குள்ள போன சோஃபியா டிடெக்டிவ் மார்க்கஸை மீட் பண்ணியிருப்பா. டிடெக்டிவ் மார்க்கஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, காமிக் புக்கில் ஒரு கரப்டட் டிடெக்டிவாக காத்தம் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு மைனரான வில்லனாக தான் அப்பியரன்ஸ் ஆயிருப்பாரு. பட் லைவ் ஆக்ஷனில் நம்ம டிடெக்டிவ் மார்க்கஸ் கார்மன் ஃபால்கோனுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்ததாகவும் இப்போ பயங்கரமான ட்ராப்ஸ்க்கு அடிக்டாக இருக்கிறதுனால சோஃபியா டிடெக்டிவ் மார்க்கஸ்க்கு ட்ராப்ஸை கொடுத்து அந்த ஹைஜாக்கில் மெரோனி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண அந்த கருப்பாடை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருப்பா. முக்கியமாக இந்த விஷயம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பா. கட் பண்ண நம்ம ஆஸோட வீட்டில் எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது விக்டரோட ஃபோனுக்கு கிரேசிலானுங்கிற அக்கௌண்ட்ல இருந்து நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்து நம்ம விக்டர் அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டான். பட் அதை பார்த்து நம்ம ஆஸ் விக்டர் தனியாக ஃபீல் பண்ணுறன்ட்டு பக்கத்தில் இருந்து ரிக்ஸியை விக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஆஸ் அவரோட சேஃப்டியான பெட்ரூம்குள்ளே போயிடுறாரு. உள்ளே போன ஆஸ் நாளைக்கு லூக்கா ஃபால்கோன் கிட்டே இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஜானி விட்டியை போட்டு கொடுக்குற மாதிரி தான் பிளானை போட்டுருக்காரு. பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் ஜானி விட்டி பக்கத்தில் இருக்கிறது லூக்கா ஃபால்கோனோட ஒய்ஃப். தென் அடுத்த நாள் காலையில் சோஃபியா ஃபால்கோன் அவளோட கிளாசெட்குள்ளேருந்து தூங்கி எஞ்சிருப்பா. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சோஃபியா ஆர்கம் அசைலமில் ஒரு க்ளோஸ் தண்ணி டார்க்கான செல்லை தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் ஆர்கம்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு க்ளோஸ் தண்ணி டார்க்காக இருக்கிற கிளாசெட்குள்ளே தான் தூங்கியிருப்பா. அந்த சோஃபியா தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட கழுத்தை கீறிக்கிட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அவளோட நெக்கை கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கட் பண்ண நம்ம ஆஸ் அவரோட வீட்டில் நடந்திருந்த பார்ட்டியை முடிச்சுட்டு ஆல்பர்ட்டோ ஃபால்கனோட ஃபியூனரல் அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்பினப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஆஸோட அம்மா டிமென்ஷியாவில் பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. தென் அங்கே லேண்ட்லார்டாக இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம ஆஸோட அம்மாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து நம்ம ஆஸ்க்கு கால் பண்ணிக்கிறாரு. அண்ட் அந்த லேண்ட்லார்ட் கிட்ட எங்கள் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கொண்டு நம்ம ஆஸ் அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அங்கேருந்து அனுப்பியிருப்பாரு. அண்ட் ஆஸ் அவரோட அம்மாவோட ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணி அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. தென் ஆல்பர்ட்டோட ஃபியூனரலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஃபியூனரலுக்கு போன நம்ம ஆஸ் லூக்கா ஃபால்கோன் கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துலாண்டா ட்ரை பண்ணுவார். பட் அந்த இடத்துல ஹேங்மேனாக இருக்கிற சோஃபியா ஃபால்கோனை மறுபடியும் ஆர்கம் அசைலமுக்கு அனுப்புங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால லூக்கா ஃபால்கோன் நம்ம ஆஸை பார்த்துருக்க கூட மாட்டாரு. கடுப்பான ஆஸ் சோஃபியா பார்த்து பேசலான்னு போயிருப்பாரு. அங்கே சோஃபியாவை தவிர மற்ற எல்லாருமே ஃபியூனரலை முடிச்சதும் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட நம்ம ஆஸ் அவரோட சின்ன வயசில் அவரோட பிரதர்ஸுக்கு ஃபியூனரலே பண்ணலையா. பிகாஸ் ஆஸோட அம்மா அவங்களோட 2 பசங்க இறந்து போன வருத்தத்திலேயே 1 மாசத்துக்கு பெட்டை விட்டு ஏஞ்சி இருக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு நாள் அவங்க அம்மா ஜாஸ் கிளப்புக்கு நம்ம ஆஸை கூட்டிட்டு போயிட்டு அவனோட பிரதர்ஸ் ஜாக் அண்ட் பென்னியோட ஃபியூனரல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் அவரால் அவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் சோஃபியா கிட்ட நம்ம ஆஸ் அவங்க அம்மா லாஸ்ட் இயர் தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அங்கே சோஃபியாவுக்கு ஒரு முக்கியமான கால் வந்ததுனால சோஃபியா அங்கேருந்து கிளம்பியிருப்பா. சேம் நம்ம ஆஸை மெரோனி ஃபேமிலிஸ் நேரில் பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. பிகாஸ் ஃபால்கோன் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் எர்வர்டை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபால்கோன் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு மூவ் பண்ண போறாங்கன்ட்டு ஏன் மெரோனி ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம ஆஸ் அந்த இடத்துல ஊர்கா போட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆஸ் டே அவ்வளோ சீக்கிரம்லாம் ஊர்கா போடாதீங்கடா அப்படின்ட்டு அவரோட ஜாக்கெட் பேக்கெட்ல இருந்து ஜானி விட்டியோட டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பாரு. டாக்குமெண்ட்டை வாங்கின நதியா மெரோனி ஒழுங்கா எர்வர்டை கண்டுபிடிச்சு கொடு, இல்லைனா உன்னை ஃபால்கோன் ஃபேமிலி கிட்ட மாட்டி விட்டுருன்னு மிரட்ட நம்ம ஆஸ்க்கும் வேற வழி இல்லாம மேன்ஷனுக்கு எர்வர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு. போற வழியில நம்ம விக்டர் கிட்ட ஜானி விட்டி கார்ல இந்த ஜுவல்லரி பேக்கை போட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மேன்ஷனுக்குள்ளேயே போயிருப்பாரு. அண்ட் எர்வர்டை டிடெக்டிவ் மார்க்கஸ் தான் ஹாஸ்பிட்டல் இருந்து கிட்னாப் பண்ணி நம்ம சோஃபியா கிட்ட சப்மிட் பண்ண சோஃபியா ஆல்பர்ட்டோட ஃபியூனரல் பார்ட்டி நடக்கிறதுனால எர்வர்டை பேஸ்மெண்ட்ல ஒளிச்சு வைக்க சொல்லி அவன் எப்ப கான்சியஸ் ஆகுறானோ அப்ப என்ன கூப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. மேன்ஷனுக்குள்ள வந்த நம்ம ஆஸ் பேஸ்மெண்ட்டை செக் பண்ணலான்னு போக அங்க கேஸ்டிலோ நிக்கிறத பார்த்ததும் அவன் அங்கிருந்து தூக்குறதுக்காக ஜானி விட்டி கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரு. அண்ட் அந்த ஃபியூனரல் பார்ட்டியில சோஃபியாவும் ஆல்பர்ட்டும் சின்ன வயசுல இருந்த ஃபுட்டேஜஸ் பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்ததும் சோஃபியா அங்க எமோஷன்ல வெளில வந்துருவா. அங்க சோஃபியாவோட கசின் கார்லா சோஃபியாவை ஹேங்மேன் மாதிரி பார்க்காம தன்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா பார்த்திருப்பா. பரவாயில்ல, இவளாச்சு சோஃபியாவை ஹேங்மேன் மாதிரி பார்க்காம தன்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா பார்க்கறாளேன்னு நினைச்சேன். அப்பதான் கார்லாவோட பொண்ணு ஜியா அங்க உள்ள வந்திருப்பா. ஜியாவை பார்த்ததும் சோஃபியா அவகிட்ட பேசலான்னு போக ஜியா கிட்ட பேச விட்டுருக்கவே மாட்டா கார்லா.
அதனால கடுப்பான சோஃபியா கார்லாவை அங்க பயமுறுத்தி அனுப்பியிருப்பா. தென் ஜானி விட்டி லூகா ஃபால்கோன் ஒன்று பார்க்கணுங்கிற மாதிரி சோஃபியாவை கூப்பிட சோஃபியாவும் போயிருப்பா. கட் பண்ணா ஆஸ் சொன்ன மாதிரியே ஜானியோட கார்ல ஜுல்பேக்ஸை வைக்கிறதுக்கு விக்டர் போயிருப்பான். பட் ஜுல்பேக்ஸை கார்க்குள்ள வைக்கிறதுக்குள்ளே அங்க இருந்த கார்ட்ஸ் விக்டரை பார்த்ததுனால விக்டருக்கு வேற வழி இல்லாம அங்கிருந்து ஓடிடுறான். அண்ட் ஆஸ் சொன்ன மாதிரி கேஷ்ல பேஸ்மெண்ட் கீழே இருக்கிறத பார்த்ததும் மைலோ அவனை லூகா ஃபால்கோன் கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த டைமிங்க நம்ம ஆஸ் யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் குள்ள போயிடுறாரு. உள்ள போன ஆஸ் மயக்கத்துல இருந்து எர்பர்ட் கிட்ட உன தலைக்கீழ தொங்க விட்டு அடிச்சாலும் ஜானி விட்டினுங்கிற பேரை மட்டும் சொல்லி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் விக்டர் ஆஸு கால் பண்ணி ஜொல்பேக கார்ல வைக்க முடியலங்கிற மாதிரி சொல்ல ஜானி விட்டியே எந்த எவிடன்ஸும் இல்லாம மாட்டி விட்டா கன்னு நம்ம பக்கம் திரும்பிடும். அதனால நம்ம ஆஸ் ஜானி விட்டி பேர் அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம், இப்போ பிளான் சேஞ்ச் ஆச்சுன்னு அங்க இருந்து எட்வர்டு போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சமாச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. அண்ட் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் லூகா ஃபால்கோன் கிட்ட போய் பேஸ்மெண்ட்டை காட்ட அங்கதான் நம்ம ஆஸ் முன்னாடியே சம்பவம் பண்ணிட்டாரு. அதனால எட்வர்டோட டெட் பாடியை மட்டும் தான் அவங்க 2 பேர் பார்த்துருப்பாங்க. அண்ட் டெட் பாடியை பார்த்து லூகா ஃபால்கோன் ட்ரக் ஷிஃப்டிங்ல இருந்த எல்லாரையும் மேன்ஷனையும் லாக் பண்ண சொல்ல உள்ள நம்ம ஆஸையும் லாக் பண்ணிடுறாங்க. தென் இவங்க எல்லாருமே ஒரு கத்தியை தான் தேடுறாங்கட்டு பக்கத்துல இருந்து ஜானி விட்டியோட ஜாக்கெட்ல இந்த கத்தியை போடுறதுக்காக அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாரு. பட் அந்த சீன்ல நம்ம ஆஸ் கேஸ்டிலோட ஜாக்கெட்ல அந்த நைஃபை போட செக்கிங் அப்போ நம்ம கேஸ்டிலோ மாட்டிக்கிறான். என்னதான் கேஸ்டிலோ அது என்னோட நைஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் சோஃபியா எதை பத்தி யோசிக்காம பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இருந்து கன்னு வாங்குறதுக்குள்ளேயே லூகா ஃபால்கோன் அந்த கேஸ்டிலோவை போட்டு தள்ளிடுறான். சோஃபியா தான் ஆர்க்கம் போயிட்டு லூசு தனமா எதாவது பண்ணிட்டுக்கிறான்னு பார்த்தா ஃபால்கோன் ஃபேமிலியில இருக்கிற எவருமே மூளையை யூஸ் பண்ண மாட்டானுங்க போல. பாக்குறவன் எல்லாரையும் போடுதலாம் எப்படிதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆல்பர்டோ ஷாப்க்கு காரணமா இருந்தவன நான் எப்படி சோஃபியா தான் கொண்டு வரணும். சோஃபியா லூகா ஃபால்கோன் கிட்ட சண்டை போட்டு இருந்துப்பா. பட் லூகா ஃபால்கோன் சோஃபியா சொன்னதை காதல வாங்காம சோஃபியாவை காத்தம விட்டு கிளம்ப சொல்ல சோஃபியாக்கு ஆஸ் சொன்னது இப்பதான் உண்மையா இருக்கும்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனால அங்கிருந்து வந்துடுறா. தென் எர்வர்ட் அண்ட் கேஷுவலோ பாடியை கவர் பண்றதுக்கு விக்டர் ஒரு குழியை தோண்டிட்டு இருப்பான். அங்க நம்ம ஆஸ் விக்டர் கிட்ட ஒரு பேக்கை கூட உன்னால அந்த கார்ல வைக்க முடியலையா அப்படின்ட்டு பயங்கரமா திட்டி இருப்பாரு. ஆக்சுவலா விக்டருக்கு இந்த மாதிரி தொழில எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆஸ் விக்டருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அந்த இடத்துல மன்னிச்சு விட்டுருவாரு. தென் சோஃபியா ஆஸை கால் பண்ணி ஃபால்கோன் ஃபேமிலியோட கல்லறைக்கு வர சொல்லியிருப்பா. அங்க சோஃபியா ஆஸ் கிட்ட கேஸ்டிலோ இது எல்லாத்தையும் பண்ணது காரணம் வெறும் இந்த டைமண்ட்ஸ்க்காக தான், நான் இதை அவனோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பா. அங்க சோஃபியா ஆஸ் கிட்ட கேஸ்டிலோ இது எல்லாத்தையும் பண்ணது காரணம் இந்த டைமண்ட்ஸ்க்காக தான், அவனோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேனுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பா. விக்டர் வச்சு இந்த பேக் எப்படா கேஸ்டிலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நம்ம ஆஸ் தான் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால கேஸ்டிலோட அப்பார்ட்மெண்ட்ல இந்த பேக்கை வச்சுனுங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். தென் சோஃபியா அங்க ஆஸ் கிட்ட காத்தம் சிட்டியை நான் தான் கண்ட்ரோல் எடுக்க போறேன், நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஆஸ் ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. பட் ஆஸ் இப்ப நதியா மெரோனிக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. பிகாஸ் சோஃபியாவோட நம்ம ஆஸ் டீம் அப் ஆயிருக்காரு. ஸோ இதை தெரிஞ்ச நதியா மெரோனி ஆஸை என்ன பண்ண போறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட்ல நான் எதாவது மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் நான் மிஸ் பண்ணிக்கிறேங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் அடுத்த 8 மணி சீரீஸ்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.